ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு வர்றதுக்கு 11:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. போய் சோறு மட்டும் வச்சு சாப்பிடணும், குழம்பு இருக்குது. பட் சோறு வைக்கிறதுக்கு ஒரு முடை. அதனால சரி பக்கத்தில் தமிழ் ஹோட்டல் ஒன்று இருந்தது, அங்கே போய் சாப்பிட்லான்னு அப்படியே சாப்பிட வந்தேன். தோசை சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதனால் தோசை ஆர்டர் பண்ணேன். தோசை அப்புறம் சிக்கன் கொண்டாட்டம் ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஊரில் இருக்கும்போது தாபாவில் தான் இந்த மாதிரி போய் பசங்களோட சாப்பிடுவேன். இப்போ ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது. மிஸ் யூ காய்ஸ். சாப்பிட்டு பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தோம்னா 13 ரூபா 50 காசு. இதுக்கு 1 கிலோ சிக்கனே வாங்கி சாப்பிட்ருக்கலாம். பரவாயில்ல, எனக்கு அதானே சாப்பிட்றோம். ஊரில் பசங்களோடய இருந்துட்டு இங்கே வந்து தனியாக இருக்க ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அப்படியே மேலே ரூமை நோக்கி வந்தோம்னா பயங்கர அமைதியாக இருந்தது ரூமு. எல்லா ரூம்லேயும் தூங்கிட்டு இருக்காங்க. இதான் நம்ம ரூமு. உள்ளே திறந்து பார்த்தோம்னா குரட்டை சத்தை பிரிக்கிறாங்க கைஸ். அப்படியே நானும் போய் படுத்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு வழக்கம் போல் சோறு மட்டும் அடிச்சிட்டேன். அப்புறம் முருங்கைப்பொடியை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சிக்கிட்டே முந்தா நேற்று வச்சு தட்டைப்பயிருக்கு நம்ம சூடு பண்ணிட்டு பக்கத்து ரூமில் எப்போ பார்த்தாலும் மீன் தான் பொறிச்சு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே டெம்டிங்காக இருந்துச்சு. குளிச்சுட்டு வந்து யூனிஃபார்மில் மாட்டிட்டு அப்படியே சாப்பிட ரெடி ஆகிட்டேன். நமக்கு மட்டும் அளவாக சாப்பாடு, தட்டைப்பயிர் குழம்பு. 3 நாள் ஆனாலும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறம் கிளம்பிட்டேன் வேலைக்கு. இந்த ஷூ எல்லாம் இங்கே தான் வைக்கணும். நான் மட்டும் ஏசி கடையில் ஒரு ஸ்பாட்டை பிடிச்சி வச்சுருக்கேன், இங்கே தான் வைப்பேன். என்னடா இடம் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, கொஞ்ச நேரத்தில் வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. வேலைக்கு வந்தாச்சு, டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கஸ்டமர் இன்னும் யாரும் வரல. சரி ஊர்லேருந்து கொடுத்துட்டு அதிரசம் செஞ்சு அதை சாப்பிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.